ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் புளிக்குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன். இது காலையிலே செஞ்சுட்டனால இட்லிக்கும் இந்த குழம்பு சூப்பராகவே இருக்கும். மதியம் சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்பு செய்யறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணது இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் எண்ணெய் சேர்த்திட்டு சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்க்கும் போது புளிக்குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். நீங்கள் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் விட்டாலே முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். தண்ணியும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த சாஃப்ட் இட்லி கூட இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.